இப்போ நம்ம வேர்க்கடலை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். காஞ்ச வேர்க்கடலை தான் எடுக்கணும். எடுத்து அதை ஊற வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பூண்டு எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாயை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் வேர்க்கடலை அவிக்கிறப்போ உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இல்லை அதுக்கும் சேர்த்து இதில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே கழுவி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்ப 3/4 வேகிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி ப்ரெஷர் குக் பண்ணுறப்ப இது நல்லா குக் ஆயிரும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது. கரெக்டாக அவிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே குக் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சிடட்டும்.
நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கூட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.